ஹாய் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் என்ற எபிசோட நாங்க ஆல்மோஸ்ட் கண்டினியூ 1 வீக்கா பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் வேணும் எதிர்பார்க்கிறோம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ. இது என்னன்னா, அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட், அது ஹாப்பியா இருக்கலாம், சேடா இருக்கலாம், ஏதாச்சும் மெமரி கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ற மாதிரி இருக்கலாம், எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றது அது ஒரே நாள் மட்டும் இல்ல, மேபி ஒரு 1 மந்த்தா நடந்திருக்கலாம், இல்ல 6 மந்த்தா நடந்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசுறதுனா இன்னைக்கு அந்த ஷோல நம்ம சந்தோஷ் வாலி அவரோட ஃபீலிங் மெமரிஸை ஷேர் பண்ண போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நாங்க மட்டும் எங்க கதைகளை சொல்லியிருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஆனா உங்க கதைகளும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா, எனக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பா நடந்திருக்கும். அதை கமெண்ட்ல போட்டீங்கன்னா நாங்க அது படிச்சு சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபீலிங்ஸோட இருக்கிற மாதிரி நாங்க சொல்ற ட்ரை பண்றோம். ஆனா சொல்லுறோம், தயவு செய்து உங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் உங்க லைஃப்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். இந்த ஸ்டார் படத்துல பாட்டு கேட்டுட்டே ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் போகும். அது நீங்க பார்த்தா தெரியும், கரெக்டா தெரியல, ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி சொல்றேன். அதெல்லாம் பண்ணுவோம், வித்தியாசமா பண்ணிட்டு போவாங்க. ஒரு சிரிச்சுட்டே போவாங்க, ஒரு குண்டா இருப்பாரு, அவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீன் தான் நடக்கும். ஸோ இது சின்ன விஷயம் தான். அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், மெயினா அதுதான். இதுல என்னன்னா, நான் ஒரு வாட்டி நான் காலேஜ் திருவான்மியூர் சைடு தாண்டி போனோம், காரப்பாக்கம். ஸோ அங்க போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு என் கூட அப்பப்போ வருவான். ஒரு நாள் என் கூட வந்திருக்கும் போது கரெக்டா திருவான்மியூர் சிக்னல் நின்றுந்தோம். ஐ மீன் பஸ்ல இருக்கோம், பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ் சிக்னல்ல நிக்குது. ஸோ அதோட ஆப்போசிட் ஒன்று இருக்கும், மொத்தம் 3 சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அங்க லெஃப்ட் சைட்ல சிக்னல் ஒன்று நின்றுருக்கு. அவன் சடனா கூப்பிட்டு, இங்க பாரு மச்சான், அங்க ஒரு திருப்பா, நீ பாரு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா என்ன புதுசா சிக்னல் இருக்க போறாரு. அங்க ஒரு வயசானவர், ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 60 தாண்டி இருப்பாரு வச்சுங்களேன். 60 தாண்டிட்டு அவரோட ரியாக்ஷன் எப்படி பார்த்தா, கை இப்படி வச்சுப்பாரு. அது உனக்கு இங்க வீடியோல காட்ட முடியும், பார்த்தல, கை இப்படி வச்சுட்டு மேல தூக்கிட்டு காலை ஆட்டிட்டு இப்படி இருப்பாரு. அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்கும். அங்க சிக்னல் நிற்கிறவங்க மொத்த பேரும் பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பான்னு. அதை பார்த்து அவர் ஜாலியா இருப்பாரு. அவர் வண்டி ஓட்டும் போது காலை ஓட்டிட்டு ஆட்டிட்டே இருப்பாரு. அவர் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டியை. அது பார்க்கும்போது எல்லாருமே சிரிப்பாங்க. அங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் டிரைவரும் பார்த்தாரு, என்னப்பா ஒரு கிறுக்கு அப்படின்னு சொன்னாரும். ஆனா எல்லாரும் ஒரு சிரிப்பு இருந்துச்சு, எல்லாருமே அங்க சிரிக்கிறோம். நாங்க என்னை காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பஸ்ல எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ல இருக்க பாட்டு எல்லாருக்குமே அது பாக்குற ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க, அங்கேயும் வித்தியாசமா பாக்குறேன். ஒரு காமெடியா விஷயம் நடந்தாலும் அங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறது, இன்னும் எல்லாருக்கும் இங்க சந்தோஷமா ஆகுது. அந்த ஒரு ஹாப்பியான இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு எது வேணா காரணமா இருக்கலாம். நம்ம ஏதோ நினைச்ச இத்தனை நாளைக்கு யாராவது ஜோக் பண்ணாதான் சிரிக்கணும் அப்படிலாம் இல்ல. எது விஷயம் நடத்தாலும் நீங்க பாக்குற பார்வைதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இது ஒண்ணு. செகண்ட் திங் இதுதான் மெயின் விஷயம். இதே மாதிரி பைக் இன்சிடென்ட் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது இருந்தே பைக் இன்சிடென்ட்ஸா வந்துட்டு இருக்கு மெமரியில. என்னன்னா, ஒரு டைம் நானே என் ஃப்ரெண்டு திருத்தணி போயிட்டு வந்தோம். ஸோ திருத்தணில இருந்துட்டு அரக்கோணம். ஸோ அது ஒரு நியர்லி 13 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதே ஒரு ஆக்சுவல் ஒரு ஓட்ட பைக்கு. அவர் பைக்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வண்டியோட செயின் அப்படியே அவுந்துருச்சு. வண்டியோட செயின் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம எங்க எதுவுமே பண்ண முடியாது. சைக்கிள் செயின் தான், நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, டக்குன்னு நீங்க மாட்டிட்டு போயிடலாம். ஆனா வண்டியோட செயின் வந்துச்சுன்னா எதுவுமே வழி இல்லை, நம்ம ஸ்பேனர்ஸ் வச்சு கிளியர் பண்ணி தான் ஆகணும். எங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. நாங்களும் அது ரொம்ப அலட்சியமா எடுத்துட்டோம் என்னன்னு தெரியல, வேகமா ரொம்ப ஓட்டிட்டு டக்குனு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆனதுக்கு அப்புறம் எங்களால என்ன பண்ணணும்னு தெரியல. அது ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைட்ல ஒரு ட்ராக் இருக்கும், லெஃப்ட் சைடு எந்த வீடு இருக்காது, ரைட் சைட்ல மட்டும்தான் ஒரு வில்லேஜ் இருக்கும். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. சடனா 2 பசங்க வந்தாங்க, கிரிக்கெட் ஆடுற பசங்க வந்தாங்க. வந்துட்டு என்னப்பா ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. என்ன மாட்டிச்சுன்னா வண்டியும் மூவ் பண்ண முடியல, அது மாதிரி ஸ்டக் ஆகி நிக்குது, என்ன பண்ணதுன்னு தெரியல. நாங்கெல்லாம் போகலாமா யோசிச்சே இருக்கோம். என்னப்பா ஸ்பேனர் எல்லாம் இருக்குமா, வண்டியில எடுப்பா அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கும் இல்ல, நான் எதுவுமே இல்லை சொன்னேன். சரி நான் போறேன்னு சொல்லி வண்டி ஸ்பேனர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு நாங்களும் ஹெல்ப் பண்றோம், அவரும் ஹெல்ப் பண்றாரு. இப்ப நம்ம ஹெல்ப் நம்ம வண்டியை சரி பண்றதுக்கு மத்தவங்களை சரி பண்றதுக்கு எப்படின்னா லைட்டா அது தூக்குப்பா இது தூக்குப்பா, அவரே இறங்கி, அவருக்கு தெரிஞ்ச, அவருக்கும் மெக்கானிக் மாதிரிலாம் தெரியல, அவரே ரிமூவ் பண்ணி இது ஸ்ட்ரெயின் மாத்துப்பா அப்படின்னு சொல்லி கையில கிரீஸ் ஆகுது, எங்களுக்கு கிரீஸ் ஆகுது, அப்படி பண்றாரு. பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 10 ½ மேல பண்ணிருப்பாரு. அவர் தான் மேக்ஸிமம் வேலையே செஞ்சாரு, எங்களுக்கும் ஒண்ணும் பண்ண தெரியாம. ஏன்னா அங்க ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும், 2 பேர்லாம் அங்க உட்காந்து பெருசா வேலை செய்ய முடியும். வண்டியை தூக்குறது சாய்க்கிற மட்டும் தான் அவர் ஹெல்ப் பண்ண முடியும். அவரா மொத்தமா ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு கையில கிரீஸா இருக்கு, ஓகேப்பா நீ பாத்து போப்பா அப்படின்னு சொல்றாரு. பாத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க ரெடி ஆயிட்டோம், கிளம்பலாம் முடிப்போம். நான் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அவர் ஒரு எதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னாரு, அது இன்ன வரைக்கும் எனக்கும் நான் ஃபாலோ பண்றது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இது மாதிரி நான் தேங்க்ஸ்ண்ணா, இதெல்லாம் பண்ணுமா, ஹெல்ப் பண்ணுமா. எதுவுமே பண்ண தேவையில்ல, இதே மாதிரி யாராவது ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, அப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுங்க போதும், எனக்கு நீங்க தேங்க்ஸ் பண்றத விட மாத்தி உங்க ஹெல்ப் பண்ணுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு.
ஸோ அதே மாதிரி என் லைஃப்லயும் ஒரு வாட்டி நான் திருப்பி ஒரு ஸ்டோரியா பேக் ஸ்டோரி மாதிரி கேட்டா, நான் வந்து ஒரு வாட்டி நான் ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் லாங்ல போயிட்டு இருக்கும் போது சடனா ஒருத்தர் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாம நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரணமா எல்லாரும் ஹெல்ப் பண்றது வண்டியை டோ பண்ற மாதிரி. வண்டியை டோ பண்ணி அவர் ரொம்ப நேரம் டைரி கொட்டிருக்காரு, நிறைய வேத்து கொட்டிச்சு. நான் வந்து டோ பண்ணிட்டு அவர் விட்டுட்டேன். விட்டுட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து அவர் ஏதோ யாருமே ஹெல்ப் பண்ணாம இருந்து நிலைமையில இருந்திருக்காரா தெரியல. நான் சாதாரணமா ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொன்னாரு. அப்பயும் நான் ஒரு இந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே ஒரு மாதிரி பரவாயில்ல, நம்ம அவர் சொன்னது செஞ்சுட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அது அடுத்தடுத்த வாட்டி யாராவது ரொம்ப ஹெல்ப் பண்ணி சரி கிட்டதோ இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டில். எனக்கு நீங்க சொன்னது மாதிரி இதே மாதிரி வேற யாருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா இந்த லைஃப் என் லைஃப்ல ஒரு வசனாவும் எடுத்துக்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் மெமரியா ஆரம்பிக்கிறாரு அந்த இந்த மாதிரி உதவி செய்யறதுல. அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலி வந்து நீங்க செகண்ட் இன்சிடென்ட் எனக்கு நீ சொல்லியிருந்த, நான் எந்த இடத்துல செயின் இதாயிடுச்சு அப்படின்னு கூட எனக்கு காட்டி சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் அதுல நீ சொன்னதான் எனக்கு திருப்பி இது வரணும்னு தோணுது. அவங்க எனக்கு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, கேட்கணும்னு அவசியம் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளின்னு போயிடுங்கன்னு சொல்லலாம். இல்ல சப்போஸ் வீட்டுக்கே கூட்டு போனா கூட இதை தூக்கு அதை தூக்குன்னு சொல்லலாம். இல்ல ஏன் ஸ்பானர் கூட வச்சுக்காம இருக்கேன்னு கேட்கலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆக்சுவலி நீ சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அவ்வளவு இறங்கி பண்ணுவாங்களா, கையெல்லாம் கிரீஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தங்க பண்ணுவாங்களா அவங்க வேலை வெட்டியை விட்டுட்டு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். போறப்ப இந்த வார்த்தை சொன்னாங்க, பார்த்து போங்க திருப்பி கூட கண்டிக்கலாம், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சொன்னேன். அது கூட சொல்லணும்னு இல்ல, அவங்க ரொம்ப வேகமெல்லாம் போவாதீங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சரி பண்ணிருக்கோம், பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த மாதிரி யாராவது நிலைமையில இருக்கப்போ நீங்க பண்ணுவீங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி யாராவது எதிர்பார்க்கிறப்போ நீங்க அதை ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும் சொல்லி அனுப்பிச்சாங்க. நல்ல வெயில் நேரம் வேற சொன்னேன். ஸோ அந்த டைம்ல இது பண்ணாங்க அப்படின்றது எனக்கு அது நல்ல மைண்ட்ல பதிஞ்சிச்சு. அந்த மாதிரி சில மனுஷங்க இருக்கிறதால அதான் இன்னொருத்தவங்களுக்கும் பண்ணணும்ன்ற ஒரு இப்போ வந்து உனக்கு வந்து அவங்க ஒரு இதை கத்து கொடுத்த மாதிரி இருக்கு. நம்ம ஆக்சுவலி அன்னைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, வேலை வெட்டி விட்டு அந்த ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ நம்ம கொடுப்போமா அப்படின்ற கேள்விதான் ஃபர்ஸ்ட் எழுப்புது. நம்ம ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம், அது அவ்வளவு கஷ்டமான வேலை, இருக்க வேலைகளை விட்டுட்டு நம்ம இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போமாங்கிறது இதா இருக்கு. அதுதான் வந்து மனுஷங்க வந்து ரொம்ப வித்தியாசமானவங்க, அற்புதமானவங்க அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி சில மனிதர்கள் இருக்கப்பதான் திருப்பி திருப்பி நமக்கு நினைவு வருது. அந்த சிரிக்கிறத பத்தி பேசுறேன் சீரியஸ்லி. அது வந்து நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் கோவிட்க்கு அப்புறம் நிறைய டிப்ரெஷன், நிறைய ஸ்ட்ரெஸ், எல்லாரும் நம்ம க்ளோஸ் தான் இருக்க, நிறைய பேர் இல்லாம போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ திருப்பி நான் பார்த்துட்டு டெய்லி ஒரு வாட்டியாவது சிரிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்னதான் எப்படா பண்ண முடியும், நார்மலி வீட்டுல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல யாரையுமே பார்க்காம 4 செவத்துல உட்காந்து என்ன சிரிக்கிறது இருக்கு அப்படி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா சிரிப்புன்றது எவ்வளவு பெரிய தெரப்பி. அண்ட் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப அது நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு, சும்மாவே சிரிச்சுட்டு இருப்போம். கிளாஸ்ல கூட ஒருத்தங்க சீரியஸா ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம பாட்டுக்கு பின்னாடி பேசல உட்காந்து ஏதோ அரட்டை வச்சு சிரிச்சுட்டு இருப்போம், பண்ணிட்டு இருப்போம். ஒரு இன்டர்வல் வந்தா அரட்டை, லஞ்சுக்கு அரட்டை, ட்ரெயின்ல போனா அரட்டை, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அரட்டை, அந்த மாதிரி இந்த வாழ்க்கை. ஸோ நான் திருப்பி சொல்ல வருது இதுதான், அந்த காலேஜ் மெமரிஸ், ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் மெமரிஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு விட்டுறாதீங்க. படிப்பு இதெல்லாம் தாண்டி சிரிக்கிறது, அண்ட் அதை தாண்டி சிரிக்கிறதே பெரிய கஷ்டமான வேலையாயிடுது. அதுவே நம்ம ஞாபகத்துல வச்சு பண்ண வேண்டிய ஒரு வேலை மாதிரி ஆயிடுது, பிரஷ் பண்ற மாதிரி, சாப்பிடுற மாதிரி. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற லைஃபை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அதிகமாலையும் கண்டிப்பா சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரமா உங்களுக்காக மீ டைம் ஒதுக்கி அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் சொல்றோம்னு நினைக்கிறேன். கிஷோர் உங்களோட தாட். அதான் நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சிரிக்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்ல நினைச்சேன். எனக்கு சிரிப்புனா என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு அப்புறம் சரி ஓகே சிரிக்கணும். அப்புறம் நான் சொல்லியிருக்கேன், ஏதோ சில படத்தை சொல்லியிருக்கேன், அந்த படத்தை பண்ண சிரிச்சிருக்கேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் சொன்னா ஞாபகம் இருக்கு, எனக்கு சொல்ல ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சிருக்கேன், ஆமா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், நானும் இனிமேல் சொல்றேன் அவங்க கிட்ட, நீங்க வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பயே சொன்னேன். அதை நான் மறந்துட்டேன். ஆனா இப்ப அவன் வருவன் எனக்கு ஞாபகப்படுத்திருக்கான். இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பா அவங்ககிட்ட நீங்க வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. அதோட இது வந்து ஒரு படத்துல வரும், ஸ்டாலின் ஒரு படம் இருக்கு தெலுங்குல, அந்த படத்துல இப்படிதான் வரும் அதே மாதிரி மேபி. ஆனா இவர் யோசிச்சிருக்காரு, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது அது பயங்கரமா இருந்தது கேட்கறதுக்கே. அவன் நினைச்சிருந்தாங்கன்னா பண்ணாம போயிருக்கலாம், சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் பா அப்படின்ற மாதிரி இருந்தது. இத்தனைக்கும் அவங்க விளையாட்டுனா டயர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டயர்டை தாண்டி வந்து அந்த டைம் என்னன்னா பசி எடுக்குது, போய் கறி சோறு சாப்பிடணும், எப்படி சண்டேவா இருக்கும் கறி சோறு சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல தான் இருப்பாங்க. அதே மீறி வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் வந்து அந்த மாதிரி மனுஷன் எல்லாம் கம்மி தான். அதுல சில பேர் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே வித் தட் சொல்லு சந்தோஷ். இது கொஞ்சம் லென்த்தா போனாலும் சாரி தான். என்னன்னா சிரிக்கிற மேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது நிஜமாவே வந்து வந்து சுகி சிவம் அப்புறம் வந்து நிறைய தென்கட்சி சுவாமிநாதன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தென்கட்சி சுவாமிநாதன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப நம்ம வந்து சிரிக்கிறது குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். குழந்தைங்க வந்து கிலுகிலுக்கு காமிச்சா வந்து சிரிக்க ஆரம்பிப்போம். எல்லாருமே அந்த கிலுகிலுக்கு பார்த்து சிரிச்ச குழந்தைங்க தான் நம்மலாம். நம்ம எல்லா குழந்தைகளும் கிலுகிலுக்கு பார்த்து, இப்ப நீயும் பார்த்து சிரிச்சிருப்ப, நானும் சிரிச்சிருப்பேன். கிலுகிலுக்கு பார்த்து சிரிச்ச நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு காமெடி இருந்தாதான் சிரிப்போம் அப்படின்னு சொல்றது என்ன வேணும் நாயம் அப்படின்னு கேட்பாரு. அப்படி யோசிச்சு பாரு. ஆமாங்க, அப்படிதாங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு இந்த எக்ஸாம்பிளும் அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லலாம், நீ சொன்ன ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து சிரிக்கிற மாதிரி. ஸ்கூல் டைம்ஸ் ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டான் பசங்க. டக்குனு என்ன பண்ணுவோம், காலர் வந்து இப்படி தூக்கி இருக்குன்னு வச்சுங்களேன், ஏன் அவன் காலர் பாரு, லைட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சிரிப்பா இருக்கும். எதுக்கு சிரிக்கிறான், ஏடா அது காலத்துல சிரிப்பேடா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் நம்ம இப்ப கேட்டா. ஆனா டை ஒரு மாதிரி கோணையா இருந்தா அதை பார்த்து சிரிப்போம். இதை டை எப்படி கட்டி வச்சிருக்கான் பாருன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும்டா, ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும், அது இருக்கும். முடி வந்து சடனா வந்து எவனா வாரி மேல நிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு சிரிப்போம். அது நம்ம அது கேலி நினைச்சா கேலி. இப்ப நம்ம சொல்றோம் அதுக்கு கேலிலாம் இல்ல, காமெடி தான். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சிரிச்ச நம்ம இப்ப ஒரு நல்ல காமெடி பண்ணாதான் சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நாளைக்கே ஆகாது. கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல காமெடி எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தென்கட்சி சுவாமி சொல்லுவாரு. அது அப்பதான் எனக்கு அப்ப போய் சிரிப்பு ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு அதான் வருது. சோ நீங்களும் யாரா இருந்தாலும் காமெடி சொன்னாதான் சிரிக்கணும். சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் எதிர்பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் சிரிக்க ஆரம்பிங்க, எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ, அவ்வளவுதான். ஓகே, வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ நினைக்கிறேன். ஸோ சிரிங்க, சிரிக்க வைங்க, சந்தோஷமா வாழுங்க அப்படி சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். பாய்.